இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. நண்பர்களே, நம்முடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஃபேஸ்புக் அப்ளிகேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா 5 வகையான டிப்ஸ் அண்ட் ட்ரிக் ஃபியூச்சர்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஃபியூச்சர்ஸும் நமக்கு பயனுள்ள ஃபியூச்சர்ஸும் சொல்லலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணால் மட்டுமே அதில் உள்ள விஷயங்களை உங்கள் ஃபோனில் அப்ளை பண்ண முடியும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போகலாம். ஃபேஸ்புக்கில் முதலாவதாக நம்ம பார்க்க போகிற ஃபியூச்சர் வியூ எடிட் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த பகுதி எதுக்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கில் உங்கள் நண்பர் ஒரு போஸ்ட்டை ஷேர் பண்ணுறாரு. அந்த போஸ்ட்டில் எந்தெந்த பகுதியில் அவர் எடிட் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபேஸ்புக்கில் முதலாவது நம்ம பார்க்க போகிற ஃபியூச்சர் வியூ எடிட் ஹிஸ்ட்ரி. அதுக்கு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பரோட போஸ்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டாப் ரைட்டில் 3 டாட் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ எடிட் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ பார்க்கலாம், அவர் 2 வாட்டி எடிட் பண்ணியிருக்காரு, எந்தெந்த கண்டென்ட்டை அவர் நீக்கியிருக்காரு அப்படிங்கிறத இந்த எடிட் ஹிஸ்ட்ரியில் போய் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபேஸ்புக்கில் ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற ஃபியூச்சர், நம்முடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் நமக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. ஸோ அந்த நண்பர்கள் வரிசையில் ஒரு சில நண்பர்கள் நமக்கு தேவையில்லாத போஸ்ட், நமக்கு பிடிக்காத போஸ்ட்டை அவர் அடிக்கடி நமக்கு ஷேர் பண்ணார்னா அவரை அன்ஃபாலோ பண்ணாமல் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அவருடைய போஸ்ட்டை எப்படி நம்ம நிறுத்தி வைக்கிறது, அதுக்குண்டான ஃபியூச்சர்ஸை இந்த ரெண்டாவது இதில் பார்க்கலாம். ரெண்டாவதாக ஃபேஸ்புக்கில் நம்ம பார்க்க போகிற ஃபியூச்சர் ஸ்னூஸ். அதாவது நம்மளுடைய நண்பரை ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு ஸ்னூஸ் பண்ணி வைக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அவற்றிலிருந்து வரக்கூடிய போஸ்ட்டை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நம்ம நிறுத்தி வைக்கலாம், அன்ஃபாலோ பண்ணாமல். ஃபேஸ்புக் போங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்னோட நண்பர் ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணியிருக்காரு. அதுக்கு பக்கத்தில் ஒரு 3 டாட் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா ஸ்னூஸ் அவர் பேர் போட்டு ஃபார் 30 டேஸ். இதை நீங்கள் ஸ்னூஸ் பண்ணுறதுனால 30 டேஸ் அவரோட போஸ்ட் எதையுமே நம்ம பார்க்க முடியாது. ஸ்னூஸ் அப்படின்னு போட்டு அந்த நம்பரோட பேரையும் போட்டு உங்களுக்கு இந்த 30 டேஸ் இவற்றிலிருந்து வரக்கூடிய போஸ்ட் என்னோட டைம்லைனில் டிஸ்பிளே ஆகாது. ஸோ இது நமக்கு தேவை அப்படின்னா மறுபடியும் அன்டூ பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக்கில் மூணாவது நம்ம பார்க்க போகிற ஃபியூச்சர் ரிவைவ் டைம்லைன். ஸோ இந்த ஃபியூச்சர் ஃபேஸ்புக்கில் எங்கே இருக்குது, எதுக்காக இந்த ஃபியூச்சர் பயன்பட போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் நிறைய நண்பர்கள் இருந்திருப்பாங்க, அவங்க நிறைய போஸ்ட்டை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பாங்க, அதுவும் உங்கள் அக்கௌண்ட்டோட டைம்லைனில். ஸோ ஒரு சில போஸ்ட் உங்களுடைய டைம்லைனில் டிஸ்பிளே ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலை இந்த டைம்லைனில் டிஸ்பிளே ஆகாத போஸ்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதை நம்மளோட டைம்லைனில் ஆட் பண்ண போகிறோம். தேவையில்லைன்னா அதை ஹைட் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஃபியூச்சரை இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். மூணாவதாக ஃபேஸ்புக்கில் நம்ம பார்க்க போகிற ஃபியூச்சர் ரிவைவ் டைம்லைன். ஸோ அதுக்கு உங்கள் ப்ரொஃபைல் பிக்சருக்கு போங்க. போயிட்டு பாட்டமில் பார்த்தீங்கன்னா மோர் இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா பாட்டமில் ரிவைவ் டைம்லைன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ பார்க்கலாம் எவ்வளவு போஸ்ட்டு இதில் ரிவைவ் டைம்லைன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு தேவைன்னா அந்த போஸ்ட்டை நம்ம டைம்லைனில் ஆட் பண்ணலாம், இல்லை ஹைட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ்புக்கில் நாலாவது நம்ம பார்க்க போகிற ஃபியூச்சர் ரொம்ப பயனுள்ள ஃபியூச்சர், நோட்டிஃபிகேஷன் ப்ரிவைவ். அதாவது நீங்கள் ஒரு கூட்டமான இடங்களில் இருக்கிறீங்க, அதாவது உங்கள் நண்பர்கள் கூட இருக்கிறீங்க. இந்த மாதிரி டயத்தில் உங்கள் நண்பர் ஒரு மெசேஜை உங்களுக்கு ஷேர் பண்ணுறாரு, அதாவது ஃபேஸ்புக்லேயோ ஷேர் பண்ணுறாரு. இந்த மெசேஞ்சரில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 2 இடங்களில் டிஸ்பிளே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஃபோனோட நோட்டிஃபிகேஷன் ஏரியாலையும் அதே நேரத்தில் பபிள்ஸ்லேயும் டிஸ்பிளே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் உங்கள் நண்பர் அந்த மெசேஜில் என்ன இருக்குது அப்படிங்கிறத படிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை நம்ம தடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெசேஞ்சரில் நோட்டிஃபிகேஷன் ப்ரிவைவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது எனேபிளாக இருந்துச்சா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். நாலாவது நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் நோட்டிஃபிகேஷன் ப்ரிவைவ். அதை நம்ம எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மெசேஞ்சர் போங்க, ஃபேஸ்புக்கோட மெசேஞ்சர் போயிட்டு உங்கள் ப்ரொஃபைல் பிக்சரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் சவுண்ட்ஸ்ன்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ப்ரிவைவ்ஸ்ன்னு இருக்கும், அது ஆல்ரெடி நான் எனேபிள் வச்சுருக்கேன், அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஆஃப் பண்ணுறது மூலமா எந்த ஒரு இடத்துலையும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் டிஸ்பிளே ஆகாது, மற்றவங்களும் படிக்க முடியாது. ஸோ இது மூலமா தடுக்கலாம். நண்பர்களே, ஃபேஸ்புக்கில் 5வது நம்ம பார்க்க போகிற ஃபியூச்சர் ரொம்ப பயனுள்ள ஃபியூச்சர்ஸ்னு சொல்லலாம். உங்களுடைய நண்பரோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் நியர்பை ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை அவர் எனேபிள் பண்ணி வச்சுருந்தாருன்னா நீங்கள் உங்கள் நண்பர் எங்கெல்லாம் போயிருக்காரு, எங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு, இப்போ எங்கே இருக்காரு அப்படிங்கிறத உங்கள் ஃபோன் மூலியமாக, அதாவது உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் மூலியமாக நியர்பை ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன் மூலியமாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த நியர்பை ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அது நம்ம எப்படி எனேபிள் பண்ணுறது, எப்படி நம்ம அதை பயன்படுத்துறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். 5வதாக ஃபேஸ்புக்கில் நம்ம பார்க்க போகிற ஃபியூச்சர் நியர்பை ஃப்ரெண்ட்ஸ். டாப் ரைட்டில் 3 லைன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள்.
டேப் பண்ணும்போது உங்கள் பேஜை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சி மோர்னு இருக்கும், அது பக்கத்தில் ட்ராப் டவுன் ஆரோ இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுக்கு என்ன ஃபியூச்சர்னா நியர்பை ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்கும், இந்த ஃபியூச்சரை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது இது பார்த்தீங்கன்னா டர்ன் ஆன் லொக்கேஷன் சர்வீஸ்னு இருக்கும், இதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எங்கெங்கே இருக்காங்க, எங்கே போயிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத ஈஸியாக அந்த நியர்பை ஃப்ரெண்ட்ஸில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அருமையான ஃபீச்சர், பயன்படுத்தி பாருங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஃபேஸ்புக்கில் உள்ள கண்டிராத 5 வகையான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் பயனுள்ளதாக இருக்கும். அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதிகப்படியாக லைக் பண்ணுங்கள்.